அடுத்தபடியாக மத்தியில் மோடி தலைமையில் மீண்டும் பாஜக ஆட்சி என இந்தியா டிவி கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அது தொடர்பானையும் நம்ம பார்த்துட்டு வரோம். மத்தியில் மோடி தலைமையில் தான் மீண்டும் ஆட்சி அமையவிருக்கிறது அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு செய்தி நிறுவனங்களும் ஒவ்வொருத்தரும் வெளியிடக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம தற்பொழுது பார்த்துட்டு வரும். அந்த வகையில் மத்தியில் மீண்டும் மோடி தலைமையில் ஆட்சி அமையலாம் அப்படின்னு இந்தியா டிவி அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகளாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் மோடி ஆட்சி அமையும், என்டிஏ கூட்டணிக்கு 371 இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ரிபப்ளிக் 359 அப்படின்னு குறிப்பிட்டிருந்த இந்த நேரத்தில் இந்தியா டிவி என்டிஏ கூட்டணிக்கு 371 இடங்கள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தங்களுடைய கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி தாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்களுடைய பிரச்சாரங்களில் மீண்டும் மீண்டும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய கருத்து கணிப்புகள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட நெருக்கி 359 371 அப்படின்ற நிலையில தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களிலும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் 272 இருந்தாலே தனி பெரும்பான்மை அப்படின்ற பட்சத்தில் சென்ற முறை தேர்தலில் பாஜக தனித்தே 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றிருந்தார்கள். தனிப்பெரும் கட்சியாக சென்ற முறையே ஆட்சி கட்டிலில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருப்பதாக எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மத்தியில் மோடி தலைமையில் மீண்டும் பாஜக ஆட்சி அமையும் அப்படின்றது தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளில் நம்ம பார்க்கிறோம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா டிவி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 125 இடங்களை மட்டுமே இந்தியா கூட்டணி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தனித்து காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ சொல்லலை. இந்தியா கூட்டணி மொத்தத்துக்குமே 125 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்றதான் இந்தியா டிவி சொல்லக்கூடிய கருத்து கணிப்பாக இருக்கிறது. அதாவது என்டிஏ கூட்டணி மொத்தமாக 371க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணிக்கு 125 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். மீண்டும் இந்தியாவில் மோடி தலைமையிலான அரசே ஆட்சி பொறுப்பேற்கும் அப்படின்றதான் அவங்களுடைய எக்ஸிட் போல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய கருத்து கணிப்பின் முடிவாக இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு செய்தி நிறுவனங்கள் என்ன கருத்து கணிப்புகளை வெளியிடுகிறார்கள், அது சொல்லும் விஷயம் என்னமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம திரையிலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் மோடி ஆட்சி அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்து வந்த நிலையில் எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய விஷயம் தற்பொழுது என்னவாக இருக்கிறது அப்படின்னா ரிபப்ளிக்கும் 359+ அப்படின்னு இருக்காங்க. இந்தியா டிவியும் தற்பொழுது என்டிஏ கூட்டணிக்கு 371+ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே நிலை நீடிக்குமா? மற்ற கருத்து கணிப்புகள் வெளிவருகையில் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஒப்பீனியன் போலை விட இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏறத்தாழ மக்களுடைய தீர்ப்புக்கு நெருங்கி வரக்கூடிய தீர்வாகத்தான் இதுவரைக்கும் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் இதுவரைக்கும் 2 தான் நம்ம பார்த்துருக்கோம். ரிபப்ளிக்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா டிவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.